லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. ஸோ இன்றைய நேர்காணல் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஜூன் மாதம் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அதாவது குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் மத்தியில பல விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு அப்படின்ற ஒரு பிளானட் வந்து நிறைய விஷயத்த வந்து இம்பாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெல்த், ஃபினான்ஸ், கல்யாணம், ஜாப், அதுக்கப்புறம் பேபி, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ குரு பயிற்சி அப்படின்ற போது மக்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்க போகுது சார்? குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா நேயர்களுமே ரொம்பவுமே எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து முழுமையான சுபத்துவமான ஒரு கிரகம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம பழமொழிகள்லேயே சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை நம்ம மேல விழுந்துராதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு எங்க இருந்து எங்க மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜூன் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. இது நாள் வரைக்கும் புதன் வீடான மிதுனத்துல இருந்தவரை இப்ப கடக வீடு அப்படிங்கிற சந்திரனுடைய வீட்டுக்குள்ள வரப்ப அதனுடைய இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுவும் உச்ச குருவாக வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி கடக வீட்டுக்கு அவர் வருவாரு. அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் உச்ச குருவாக என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படிங்கிற இந்த அடைமொழி எல்லாம் ஏன் நம்ம குருவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லெவலா ஒருத்தவங்க அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்து குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும், குரு யோகமான ஸ்தானங்கள்ல இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. யோகமான ஸ்தானங்களை குரு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. திருமணம் ஆகணுமா, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்லுவோம். குழந்தை பிறப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பலன் கூடி வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புகழடையணும், புகழுடைய உச்சத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குமே குருவுடைய அருள் தேவை. அப்படி எடுத்தோம்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே வந்து குருவுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப பரிபூரணமா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த குரு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப அழகான சொல். ஏன்னா கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரு அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த குருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இருட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தான் குருவினுடைய சிறப்பாகவே பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைய போகிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் பாருங்க, எப்பயுமே குரு வந்து கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எக்கனாமிக்கலாக சில கிரைசிஸ் எல்லாமே இருக்கு. ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் வந்து குரு கடக வீட்டுக்குள்ளாக வரப்போறாரு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஷேர்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த தங்கம் விலை ஏறுமா ஏறாதா, இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கே, இதை நம்பிலாம் நாங்கள் ETF சில்வர் பீஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல தங்கத்தினுடைய விலையா இருந்தாலும் சரி, வெளியினுடைய விலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பராபவ ஆண்டினுடைய அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான். இவருடைய கட்டளைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மேகாதிபதியா இருக்கட்டும், தானியாதிபதியா இருக்கட்டும், சேனாதிபதியா இருக்கட்டும், மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரா வந்து மற்றவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல குருவினுடைய கடகராசி வரவு அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சார், உலக அளவில் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரே வந்து வார் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நிறைய பொருளாதார ரீதியாக வந்து சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க சார்? குரு கடகராசிக்கு 12 வருஷம் கழிச்சு, அதுவும் உச்ச குருவாக உள்ள வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், வேர்ல்டு மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் நான் இந்த அப்சர்வேஷனை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கு எப்பயுமே வந்து ஒரு தன்மை இருக்குங்க. உச்ச குருவாக வரும்போது அவர் உலகளாவிய அளவுல பெரும் நன்மைகளை கொடுப்பார். இப்ப எல்லாருடைய மனநிலையிலையும் ஏதோ ஒரு சோர்வு இருக்கும், கைண்ட் ஆஃப் வந்து அடுத்த வாழ்க்கை குறித்த ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாமே வந்து ஆஃப்டர் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறுவதற்கான தன்மை இருக்கு. ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போக முடியல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிம்மதியா இங்க இருப்போமா, இல்ல வந்து இந்தியாவுக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு. விசா ப்ராசஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான ப்ராசஸா இருக்கட்டும், இதெல்லாம் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய NRIஸும் சொல்றீங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. குறிப்பாக இந்த ஆண்டு 2026 அப்படிங்கிறத
கூட்டுத்தொகையாக கூட்டினோம்னா எண் 1 அப்படிங்கிறது வரும். அப்போ சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த ஆண்டு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சூரியனும் குருவுமே எப்பவுமே ஃபேவரான பிளானட்ஸ் தான். அப்படி பார்க்குறப்ப மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனமும் அமைதியை தேடக்கூடிய விஷயமா அமையும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அப்சர்வேஷன்ல கடகத்துல எப்பெல்லாம் குரு வராரோ பெரிய பெரிய தலைவர்களுக்கான உயிர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அறிவியலாளர்கள், கல்வி ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்ல வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள், இவங்களுடைய உயிரிலெல்லாம் ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பெனாசிர் பூட்டோ அவங்க இறந்தப்ப அவங்களுடைய காலகட்டத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் குரு பயணிக்கிற காலத்தில் தான் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தின் போதும் கூட கடகத்தில் தான் குரு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வச்சு பார்க்குறப்ப தலைமைத்துவத்தில் சில சமயங்களில் மாற்றம் வருவதற்கான மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயம், ஒற்றை குடை கீழே நாட்டை கொண்டு வரணுன்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது டிக்டேட்டர்ஷிப்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் குரு வந்து அலோ பண்ண மாட்டார். வேர்ல்டு வைடு ஒரு அமைதி அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எக்கனாமிக் கிரைசிஸ் இதனால் வரைக்கும் இருந்தாலும் கூட இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஷேர்ஸாக இருக்கட்டும், இடிஎஃப்ஆக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக குரு பயிற்சி எல்லாருக்குமே சாதகமான சௌகரியமான குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அடுத்ததா ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசி நேயர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இயல்பா இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன் இயல்பா இருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்லை. நான் எப்படி வாழ்க்கை போகுதோ அதுக்கேற்ற மாதிரி கோ வித் ஃப்ளோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இந்த ரிஷபராசி ஆட்கள். ஆனால் இது நாள் வரைக்கும் எப்படியான ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க அப்படின்னா முறையான வேலை இல்லை, அதுக்கப்புறம் அங்கீகாரம் இல்லை, வாழ்க்கையில் உறவுகள் கிட்ட பெரிதளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு இல்லை, ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. இப்போ இதெல்லாம் மாறுமா அப்படிங்கிற கேள்வி தான் அவங்களுக்குள்ள மனசுல நிறைய நாளாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ குரு பெயர்ச்சி இந்த ஜூன் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருந்த குரு இனி அடுத்து 3ஆம் இடமான கடகத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்குள்ள வரப்போறார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைய போது. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பலன்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 to 80% வரைக்கும் ரொம்பவுமே சாதகமான பலன்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து குரு பார்வை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அண்ட் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக பொருந்த போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைண்ட் செட் மட்டும் நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். என்ன அப்படின்னா நம்முடைய மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய பாசிட்டிவிட்டியையும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் நிறைய நெகட்டிவிட்டியை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. அதை அப்படியே ஓவராலாக தள்ளி வச்சுருங்க. 7, 9, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 3 இடங்களுக்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறப்ப திருமணம் சார்ந்த முயற்சிகள், ரிலேஷன்ஷிப்பில் நல்ல நிலைமைக்கு போகிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாக பலிதமாகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. அடுத்து வாங்க 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தினுடைய குரு பார்வை அப்படிங்கிறது லைஃப் காஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இதெல்லாம் நடந்துராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த ஏக்கம் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இந்த பார்வை குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டமாக அமைய போது. அடுத்து வாங்க லாபஸ்தானங்க 11ஆம் இடம் யாருக்கு கிடைக்கும்? லாபஸ்தானம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் இந்த லாபம்ங்கிற வார்த்தையை எழுத்துல மட்டும்தான் சார் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இனி என்னால எண்ணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது குருவினுடைய இந்த காலகட்டமாக அமைய போகுது. அப்போ முறையா பார்த்தீங்க அப்படின்னா 3 இடங்களுமே
7ஆ இருக்கட்டும், 9ஆ இருக்கட்டும், 11ஆம் இடமா இருக்கட்டும், 3ல இருக்கிற பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை முறையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. இந்த குரு பயிற்சியில ரிஷபராசி நேயர்களுக்கு ஃபினான்ஸ் எப்படி சார் இருக்கும்? ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குருவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ்ல சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்தாலும் அதில் வந்து கஷ்டங்கள் கொடுத்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப பெருசாக குரு வந்து அன்ஃபேவர் பண்ணலை. ஆனால் மற்ற கிரகங்களுடைய சில பார்வைகளும் சில நேரங்களில் அந்த பொசிஷனும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அன்ஃபேவராக இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானத்தில் குரு போகக்கூடிய காலகட்டத்தில் முயற்சிகள் அதிகமாகும். எப்படியெல்லாம் காசு பார்க்கலாம், எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். அப்போ வெல்த் அண்ட் ஃபினான்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்க போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் கணக்கு பண்ணணும். 9, 11 பாக்கியஸ்தானமும் இயங்குது, அதே நேரத்தில் லாபஸ்தானமும் இயங்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வெல்த் ஆஸ்பெக்ட் சூப்பராக இருக்க போது உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டால் ஃபினான்ஸ் நல்லா இருக்கிற காலகட்டத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உண்டு. அப்படி வரப்போ உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆகாறு அளவீட்டு இதாகினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படிங்கிற மாதிரி செலவுகளை அதிகமாக பண்ணாமல் வரக்கூடிய வரவை முறையாக இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ரிலேஷன்ஷிப், லவ் லைஃபாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப், இந்த 2 விஷயங்களுக்குமே ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். இது நாள் வரைக்கும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நான் மாட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கூட இனி வந்து இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வருவீங்க. என்ன சார் பிரேக்கப் ஆகுறதுங்கிறத இவ்வளோ பாலிஷ்டா சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏற்கனவே பிரேக்கப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு யார் சரியான நபர்களாக இருப்பாங்களோ அவங்களுடைய வரவு அப்படிங்கிறது அமைய போகுது. வரட்டும் சார், அப்படியாவது வந்தா சந்தோஷம் அப்படின்னு நீங்க கிடைக்கிறது புரியுது, கண்டிப்பா நடக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த முயற்சிகள் ரொம்பவுமே பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம். முறையாக அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, சரியா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமா ரொம்ப சூப்பரா அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கால கட்டாயத்துல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சியில குழந்தை பாக்கியம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு மேரேஜ் லைஃப், ஃபேமிலி லைஃப் ரொம்ப அழகா அமைகிறதுக்கு அடுத்த கட்டமா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் முறையா இருக்கு. 9ஆம் இடம் அப்படிங்கிறப்ப பாக்கியஸ்தானம், பாக்கியம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியமும் ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுறதுனால கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறதும் பலிதமாகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. ஹெல்த் ரீதியா ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல பொதுவாக அன்ஃபேவர் பண்ணல குரு. அப்போ இதுவே வந்து பெரிய பாசிட்டிவிட்டி தான். ஆனால் இதில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதிகமாக வந்து ஃபுட் கிரேவிங்காக நிறைய விஷயங்களை எடுத்துக்காதீங்க. பசிச்சா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணி கட் ஹெல்த்துக்கு எடுத்துக்காகாம இருந்தாலே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அமையும் போகுது. இந்த குரு பயிற்சியில ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்போதுமே நான் சொல்லக்கூடிய ஒரு கோயில், அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்க போது. அப்படி கோயில் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாரை பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், தாமரை மலர் வாங்கி கொடுக்கலாம், மல்லிப்பூ வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறப்ப வாழ்வில் இருக்கக்கூடிய நிறைய துன்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். வாழ்வியல் பரிகாரமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்ன தெரியுமாங்க, நிறைய விஷயங்களை லாவிஷாக செலவு பண்ணாதீங்க. எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கனமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இதை பார்க்குறோம். தேவைக்கு செலவு பண்ணுங்க, தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணாதீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இந்த குரு பயிற்சி ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஓவராலாக இந்த குரு பயிற்சிக்கு பார்த்தது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டான lifehoroscope.in அப்படிங்கிற பேஜில் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கான என்னென்ன குவரிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், மேரேஜ் ப்ரெடிக்ஷனில் மேட்சிங்காக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கான டேர்ம்ஸாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை என்ன குரூப்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், வெளிநாடு செட் ஆகுமா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. இப்போலாம் ஐடி செக்டர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, அப்போ என்னுடைய பிள்ளையை வந்து ஐடி செக்டர் நோக்கி நான் அனுப்பலாமா, இந்த மாதிரியான queries-லாம் கூட பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்படி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற விஷயங்களுக்கான அந்த கேள்விகளோட எங்ககிட்ட வாங்க. முறையான தெளிவான பதில்களோட எங்களுடைய டீம் என்னைக்குமே உங்களுக்காக காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸி வேர்ல்டில் சில பரிகாரங்களோ பூஜைகளோ என்னால் மெனக்கெட்டு பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் சரியான அமைப்புகள் இல்லை, என்னால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட நம்முடைய டீமை வந்து அப்ரோச் பண்ணுங்க. நம்ம டீம் கிட்ட உங்களுக்கான பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே முறையாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு lifehoroscope.in அப்படிங்கிற பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ குரு பயிற்சி பற்றி ஓவராலாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது போன்ற டிஃப்ரெண்ட்டான பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.